அனாமிகா மழையில சுட சுட பானிபூரி செஞ்சு வித்துட்டு இருந்தா. அவளுக்கு உதவியா அவ குழந்தைங்க நவ்யா, பவ்யா, ஹரிஷ் 3 பேரும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்க வந்த சாந்திங்கிற பொண்ணு கொடைய வச்சுக்கிட்டு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்கள பார்த்து, இவங்கெல்லாம் உங்க குழந்தைங்களா? ஆமாங்க, என் குழந்தைங்க தான். இவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது இல்லையாம்மா? இப்போதைக்கு இல்லைங்க. ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடலான்னா பக்கத்துல எதுவுமே இல்லை. அதனாலதான் இவங்களை என்னோடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்கள வேலைக்கு வைக்க கூடாது, அது உனக்கு தெரியாதா? ஐயோ, இவங்களை நான் கஷ்டப்படுத்தலைங்க. வர்றவங்களுக்கு பானிபூரி கொடுத்து பணம் வாங்குவாங்க, அவ்வளவுதான். உன் புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருமா? அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனாலதான் நான் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன். எனக்கு குழந்தைங்க இல்லம்மா, உனக்கு அழகான 3 குழந்தைங்க இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதுல ஒன்னை எனக்கு கொடுத்துட்றியாம்மா? அதை கேட்டதும் அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே, ஒரு குழந்தைங்கள தரமாட்டேங்க, வேணும்னா 3 பேரையும் கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குல்ல. எங்களோடது பணக்கார குடும்பம், குழந்தைங்கள நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அப்படின்னா 3 பேரையும் கூட்டிட்டு போங்க. நிஜமாவா? அப்புறம் மறுபடியும் குழந்தைங்க உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா வந்து கூட்டிட்டு போயிடக்கூடாது. இல்ல, அப்படி பண்ண மாட்டேன். ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்கவாவது செய்வேன். அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தான். அதுக்கு சாந்தி சரின்னு ஒத்துக்கிட்டான். உடனடியா அவளோட டிரைவரை வரவழைச்சு குழந்தைங்கள தத்து எடுத்துக்கிறதுக்கு தேவையான பேப்பர்ஸை ரெடி பண்ணி பத்திரத்தை வாங்கிட்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்து கையெழுத்த வாங்கினான். அனாமிகா தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்ல இருந்த மாமியார் சாரதா, ஏம்மா அனாமிகா, பசங்க எங்க? அத்தை, குழந்தைங்கள சாந்திங்கிற ஒருத்தவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை தான் அங்க போய் நம்ம குழந்தைங்கள நம்மளால பார்க்க முடியும் அத்தை. அதை கேட்ட உடனேயே சாரதா அதிர்ச்சியாகி, என்னடிமா சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அத்தை, நான் சொல்றது நிஜம்தான். அதை கேட்ட உடனேயே சாரதா அழுதுகிட்டே, ஏண்டி இப்படி பண்ண? குழந்தைங்கள எங்க அனுப்புன? உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சத்தம் போடும்போது உள்ள இருந்த ரமேஷ் சத்தத்தை கேட்டு வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டான். சாரதா நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. அப்ப ரமேஷ் கோபமா, யார கேட்டு குழந்தைங்கள தத்து கொடுத்த? மரியாதையா போய் குழந்தைங்கள கூட்டிட்டு வா. குழந்தைங்கள பத்தி கேக்குற அருகதை உங்களுக்கு இல்ல. குடும்பத்தை நீங்க பாக்குறீங்களா? குடும்பத்தை நான் தான் பாத்துட்டு இருக்கேன். பகலுன்னு இல்லாம ராத்திரின்னு இல்லாம பானிபூரி வித்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்க. நீங்க வெட்டியா வீட்ல இருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் வயிறார சாப்பாடு போடணும்னு தோணிருக்கா உங்களுக்கு? அப்பாவா நீங்க தோத்துட்டீங்க. குழந்தைங்கள பத்தி நீங்க பேசாதீங்க. எதுக்காகடிமா இவ்ளோ கடினமான முடிவு எடுத்த? அத்தை, குழந்தைங்க என்னை விட்டு போகும்போது அழுதுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதோட அழுகைய நிப்பாட்டிட்டாங்க. என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட அனாமிகா என்ன சொன்னாங்கறத சொன்னான். அம்மா, உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம்மா. ஆமாம்மா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம், உங்களோட தான் இருப்போம். ஆமாம்மா, நாங்க போக மாட்டோம், புது வீட்டுக்கு எங்களை அனுப்பாதம்மா. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. 4 நாளைக்கு முன்னாடி பசிக்குது நீங்க நம்ம வீட்ல சாப்பிட ஒண்ணுமே இல்ல. அந்த நிலைமை அந்த வீட்ல வராதுடா. நிறைய சாப்பாடு கிடைக்கும். நிறைய படிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இந்த புது அம்மா உங்களை படிக்க வைப்பாங்க. உங்க கனவெல்லாம் நிறைவேற்றுவாங்கம்மா. இப்ப சொல்லுங்க, அம்மா வேணுமா, வாழ்க்கை வேணுமா அப்படின்னு ஒரு கேள்விதான் கேட்டேன். அழுகைய நிப்பாட்டிட்டு அவங்களோட போயிட்டாங்க. அம்மா பாசமே அதுங்களுக்கு வரல. அதுங்க தேவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது அப்படின்னு கவலையா அழுதுகிட்டே சொன்ன அனாமிகா. எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒன்னும் புரியல. டேய், இதெல்லாம் ஒன்னாலதான்டா. வேலை வெட்டிக்கு போகாம வீட்ல இருந்த இல்லையா? இதெல்லாம் அதனாலதான். உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது நம்ம வீட்ல இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கா? உன்னால இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. அதை கேட்டுட்டு அவன் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான். அத்தை, எந்த அம்மாவா இருந்தாலும் தன்னோட குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். அங்க அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல துணிமணி, 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். அந்த 3ம் எப்பவும் ஒரு வார்த்தைய சொல்லும் தெரியுமா? நாங்க பெருசாகி நல்லா படிச்சு உங்களை நல்லா காப்பாத்துவோன்னு சொல்லிட்டே இருக்குங்க. அதுங்க நல்லா படிச்சு நல்ல உத்தியோகம் பார்க்கணுங்கிறதா என் கனவு. நான் செஞ்சது சரியோ தப்போன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அம்மாவா அவங்களுக்கு சரியான வழிய காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளார போயிட்டா அனாமிகா. சாரதாவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால வேற எதுவும் பண்ண முடியல. மறுநாள் சாயந்தரம் எப்பவும் போல அனாமிகா, வாங்கம்மா வாங்க, சுட சுட ஃப்ரெஷ்ஷான பானிபூரி, வாங்கம்மா வாங்க
அப்படின்னு பானிபூரிய வித்துக்கிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு அவளுக்கு அவ பசங்க ஞாபகம் வந்தது. ஆனா அனாமிகா தன்னோட துக்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவளோட 3 குழந்தைங்களும் அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்த அனாமிகா, என்னடா இங்க வந்திருக்கீங்க? புது அம்மா தான் எங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஹரிஷ் சொன்னான். அப்ப சாந்தி அங்க வந்து, அனாமிகா, எனக்கு தினமும் பானிபூரி சாப்பிடணும்னா இஷ்டம். அதான் நேத்து மழையில கூட வந்து சாப்பிட்டேன். தினமும் நான் இங்க வரேன், உன் குழந்தைங்களே கூட்டிட்டு வரேன். நானும் பானிபூரி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, தினமும் நீ உன் பசங்களை பார்த்த மாதிரி ஆச்சு. நீ மாசத்துக்கு ஒரு வாட்டி வர வேண்டாம், தினமும் 2 மணி நேரம் நான் இங்கேயே இருப்பேன். அத கேட்ட அனாமிகா, சாந்தியம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ பண்ணதை விட நான் பண்ற உதவி ரொம்ப கம்மி. முதல்ல பானிபூரி கொடுமா அப்படின்னு சொல்லி பானிபூரி கேட்டாங்க சாந்தி. அனாமிகா குழந்தைங்களுக்கும் சாந்திக்கும் பானிபூரிய கொடுத்தா. அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாந்தி அனாமிகா கிட்ட பேசி, அனாமிகா, உன் குடும்ப நிலைமை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. அத உன் குடும்பத்துல இருந்து நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் புருஷன் குடிக்கு அடிமையாகி எப்பவும் குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வரான்னு சொல்லி அவன் வேலையவே எடுத்துட்டாங்கல்ல. அப்பையில இருந்து அவர் வேலை இல்லாம இருக்காரு. ஆமாவா இல்லையா? அத கேட்டு அனாமிகா ஆச்சரியப்பட்டா. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரை வேலைய விட்டு தூக்குனது வேற யாரும் இல்ல, நான் தான். அவரு எங்க ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சாரு. இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அத கேட்டுட்டு அனாமிகா மௌனமா நின்னுக்கிட்டு இருந்தா. தப்பு செஞ்சது நீ கிடையாது, உன் புருஷன். மௌனமா இருக்க வேண்டியது அவன்தான், தலகுனிய வேண்டியதும் அவன்தான், நீ கிடையாது. உன் குழந்தைங்கள பொழைக்க வைக்கிறதுக்காக நீ அவங்கள தத்து கொடுத்த. பானிபூரி வண்டி வச்சு விக்கிற ஒரு அம்மாவா நீ வெற்றி அடைஞ்சிட்ட. ஆனா ஒரு அப்பாவா அந்த ஆளு தோத்துட்டாரு. உனக்கு இனி எல்லாமே நல்லதே நடக்கும். அதுக்கு அனாமிகா சரின்னு சொன்னா. இப்படியே நாட்கள் போச்சு. சாந்தி அனாமிகாவுக்கு அவ ஆபீஸ்ல அங்கேயே ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுத்தா. அனாமிகா அங்கேயே பகல்ல வேலை பார்த்துட்டு சாயந்தரத்துல பானிபூரி வித்து ரெட்டிப்பா சம்பாரிச்சா. நாட்கள் போச்சு. அனாமிகா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ரமேஷ் ஈஸியா செலவு பண்ணிட்டு இருந்தான். அது பிடிக்காத அம்மா சாரதா கோபமா, ஏண்டா பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்கார்ந்து தின்றியே, நீ எல்லாம் மனுஷனா? என்னம்மா அது இப்படிலாம் பேசுற? நான் மனுஷன் இல்லைன்னா உன் வயித்துல வந்து எப்படி பிறந்தேன்? இதுல நான் என்ன தப்பு பண்ண? இதுக்கு முன்னாடி நான் சம்பாரிச்ச, நீங்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம்டா, அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கியா? கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்கும். கடுப்பேத்தாத, கிளம்பு, ஏற்கனவே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. அங்க அனாமிகா வந்தா. அனாமிகா அந்த வீட்டை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டா. ஏன்னா மாமியார் மூட்டை முடிச்சோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம், கிளம்பி வா. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க புள்ளைய விட்டுட்டு நம்ம எங்க போறது? நம்ம இல்லாம அவர் எப்படி அத்தை இருப்பாரு? இருக்க முடியலன்னா சாகட்டும். இவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். அத்தை, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா குழந்தைங்க கிட்ட பாசத்தை தான் காட்டணுமே தவிர வெறுப்பு கிடையாது. இப்படி சாபம் எல்லாம் விடக்கூடாது அத்தை. அம்மா சாபம் நல்லது இல்ல அத்தை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அவரை பாத்துக்கிறேன் அத்தை. என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பா மாறுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் அவரோட சேர்ந்தே இருக்கிறேன் அத்தை. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போனா. இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் ரொம்ப கவலைப்பட்டான். அம்மாவே வேண்டான்ட்டாங்க, கட்டிட்டு வந்த பொண்டாட்டி வேணும்னு சொல்றாளே, இவங்களை கஷ்டப்படுத்தி நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தான். அன்னைக்கு அப்படியே போச்சு. அன்னைக்கு மறுநாள் ரமேஷ் ஆபீஸ்க்கு போனான். அங்க சாந்திய பார்த்தான். மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மேடம். ஆஃபீஸ்க்கு இனிமே நான் குடிச்சிட்டு வரவே மாட்டேன் மேடம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க மேடம், ப்ளீஸ். என் குழந்தைங்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க மேடம். எனக்கு வேலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களை நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உங்க காலை பிடிச்சி கேட்குறேன் மேடம் அப்படின்னு அழுது கேட்டான். அதை கேட்டதும் சாந்தி ரொம்ப இறக்கப்பட்டா. சரி, இப்போதைக்கு வேலை வேணா உங்களுக்கு தரேன். ஆனா குழந்தைங்க உங்க மேல முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து உங்க வீட்ல விடுறேன். அதுக்கு அவன் சரின்னு சொன்னான். அன்னையில இருந்து ரமேஷ் குடிக்கிறத விட்டுட்டு வேலை பார்த்தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ரமேஷ் குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு சாயந்தரம் ஆனதும் பானிபூரி வண்டிய போட்டுக்கிட்டு சம்பாரிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. சாந்திக்கு ரமேஷ் மேல நம்பிக்கை வந்ததால குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. அத பார்த்து அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷ் அனாமிகா 2 பேரும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு
குழந்தைங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அனாமிகா பச்சை மாங்காவுல ஜூஸ் பண்ணி அதை வித்து அதுல பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. 2 பெண்களும் அத பத்தி இந்த மாதிரி பேசுனாங்க. பச்சை மாங்காய் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதை யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் நிறைய சர்க்கரை போட வேண்டி இருக்கும். நிறைய சர்க்கரைய போட்டா தித்திப்பா இருக்கும், யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா இவ மாங்காய் ஜூஸ்ல நல்லா இருக்கே, எனக்கு இது எப்படின்னு ஒன்னும் புரியல. எனக்கு கூட அதேதான் சந்தேகமா இருக்கு. என்ன மாயம் பண்றாளோ என்னமோ, ஆனா வியாபாரம் மட்டும் நல்லா பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இப்படி இருந்தாலும் அனாமிகா அவளோட வியாபாரத்துல கண்ணும் கருத்துமா இருந்தா. அப்போ அனாமிகாவோட மாமியார் அங்க வந்து, அம்மா அனாமிகா, ஒரு பார்சல் வந்தது, நான் போய் வாங்கறதுக்குள்ள கிளம்பிட்டான், ரமேஷ கொஞ்சம் அனுப்புறியா? உங்க பையன் என் பேச்சு கேட்க மாட்டாரு, நீங்க தான் ஏதாவது ஒன்னு சொல்லி அவரை அனுப்பணும், இல்ல நீங்களாவது போயிட்டு வாங்க அத்த. சரிம்மா, அவனை கெஞ்சறத விட நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்து சாரதா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. எதிரில ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா, கையில இருக்கிறத பார்த்தா ஏதோ ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்கு, கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சாரதாவால மறுக்க முடியல. உள்ள விஷயத்த சொன்னாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா, அக்கம் பக்கத்துல குடிக்க தண்ணி கூட எங்கேயும் கிடைக்கலம்மா, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. அவங்களுக்கு வேற வழியே இல்ல. வேற வழி இல்லாத சூழ்நிலையில அவங்க ஜூஸ கொடுத்தாங்க. அவரு அத குடிச்சு, இது ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி ஜூஸ் நான் குடிச்சதே இல்ல, இதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் குறைவுதான், இந்தாங்க ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு பணம் கொடுத்தாரு. ஐயா, நான் அதிக பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேங்க, நீங்க தாகமா இருக்குன்னு சொன்னதுனாலதான் இத கொடுத்தேன், இதுக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி பலவந்தமா அவங்க கையில பணத்தை கொடுத்தாரு. சாரதா சரின்னு அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போனாங்க. ஆர்டர் கொடுத்த சாந்தியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த சாந்தி கிட்ட அதை கொடுத்து, அம்மா இதுல 29 தான் இருக்கு, வர்ற வழியில ஒருத்தர் தாகம்னு கேட்டதுனால உன்னை எடுத்து கொடுத்துட்டேன், அவர் 100 ரூபாய் கொடுத்தாரு, அந்த பணம் கூட எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதும் சாந்தி கோபமா, என்னங்க இது, நான் 30 தானங்க கேட்டேன், இந்த கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படி? என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, 30 பேருக்கு 1 குறையுது, இப்போ 1 குறைஞ்சா கடைசி நேரத்துல என்ன பண்றது? ஐயோ, இப்பவே போய் கொண்டு வரமா, நீங்க வர்ற வரைக்கும் உங்க கையில கிளாஸோட உட்கார்ந்துருக்கணுமா? வயசாகுது, அதுக்கு தகுந்த புத்தி இருக்கா உங்களுக்கு? எது இந்த உலகத்துக்கே உதவி செஞ்ச மாதிரி, பெரிய சேவை செஞ்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க. சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ சாந்தி, இந்த அம்மா பணத்துக்காக என்ன பண்ணிருக்குன்னு கேளுங்க அப்படின்னு நடந்த விஷயத்த மாத்தி சொன்னாங்க. யாரோ 100 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய ஜூஸ அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க மருமக விசித்திரமா ஜூஸ் பண்றான்னு எல்லாரும் அங்க போறாங்களேன்னு அதுக்குதான் இவங்களுக்கு இப்ப இவ்ளோ திமிருன்னும் இஷ்டப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சாரதா. அப்போ அந்த இடத்துல ஜூஸ் குடிச்ச ஒருத்தர் வந்தாரு. அப்போ சாந்தி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. அப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் சாந்தி சொல்ல, அதையெல்லாம் கேட்ட அவரு சாந்திய கோபமா பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அந்த பணத்தை கொடுத்தது நான் தான், தாகமா இருக்கேன்னு நான் தான் ஒரு ஜூஸ குடிச்சேன், பணம் கொடுத்தேன், அவங்க வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. அத கேட்டுட்டு அந்த லேடிக்கு என்ன பேசுறதுனே புரியல. என் மனைவி பேசுனதை கேட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னையும் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்ககிட்ட அப்படிலாம் பேசிட்டேங்க. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லா இருந்திருக்கும். என்னென்ன சொன்னீங்க? ஒருவேளை உங்க புருஷன் இங்க வந்து இதெல்லாம் பேசாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த இடத்துல உங்க புருஷனுக்கு பதிலா வேற யார் இருந்தாலும் அவங்களோடதும் தாகம் தானே. இனிமே இப்படி நடந்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சாந்தியோட கணவர் அவங்க கிட்ட வந்து, நில்லுங்கம்மா, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, நான் 1 மாசம் இங்க இருப்பேன், அந்த 1 மாசமும் இந்த ஜூஸை நீங்க இலவசமா எல்லாருக்கும் கொடுங்க, அதுக்கு உண்டான செலவை நான் ஏத்துக்கிறேன். எதுக்காகங்க அப்படி பண்ணணும்? எதுக்குன்னு இல்லம்மா, நாங்க இங்க சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம், அதுல ஒரு பாகமா எல்லாருக்கும் இலவசமா ஜூஸ் கொடுக்கறதும் ஒண்ணுதானே, அவங்க சந்தோஷமா குடிப்பாங்க, உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் இல்லையா?
அத கேட்டதும் சாரதா என் மருமகளை கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அங்கிருந்து போயிட்டாங்க. நேரா அனாமிகா கிட்ட வந்து நடந்தது சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட அனாமிகா, இவ்ளோ நடந்துச்சாத்த, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அவங்களுக்கு ஜூஸ குடுக்கறது? முடியாது. நடந்ததுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டாங்களேம்மா, அதை விட்டுட்டு வியாபாரத்தை பத்தி யோசிக்கலாமே அப்படின்னு மாமியார் சொன்னதுனால அவளும் அதுக்கு சரின்னு சொன்னா. அதை குடுக்கறதுக்கு அவளும் ரெடியானா. அதுக்கு மறுநாள்ல இருந்து சங்கர் அங்க வந்து மாங்காய் ஜூஸை எடுத்துக்கிட்டு போய் அதுக்கு பணமும் கொடுத்தாரு. அத அவரு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டு இருக்கும்போது அத குடிச்ச எல்லாரும் இது ரொம்ப நல்லா இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்கு, இது எங்க கிடைக்குதுன்னு சங்கரை கேட்டாங்க. சங்கரும் அதுக்கு பதில் சொன்னாரு. அத கேட்டவங்க அத குடிச்சிட்டு அவர்கிட்ட என் புள்ளைங்க பொண்டாட்டி எல்லாரும் இத பத்தி கேட்டாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் தரீங்களான்னு கேட்டாரு. மன்னிச்சிருங்க, இது ரோட்டு மேல தாகமா போறவங்களுக்காக கொடுக்கறது. வீட்ல இருக்கிறவங்களுக்குன்னா நான் சொல்ற அட்ரஸுக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் அவர் சொன்ன அந்த அட்ரஸுக்கு போனாங்க. அதாவது அனாமிகாவோட ஜூஸ் கடைக்கு. சில பேர் அனாமிகா கிட்ட, அம்மா அம்மா, அன்னதானம் போடுற இடத்துல கிரீன் மேங்கோ ஜூஸ் கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் வேணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு பார்சல்லாம் கொடுக்க முடியாது, அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னதுனால, நாங்க தயார் பண்ணதெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாருங்க ஐயா, மறுபடியும் தயார் பண்ண கொஞ்சம் நேரம் எடுக்குங்க, அவ்வளவு நேரம் காத்திருப்பீங்களா? அதுக்கு அவரு இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால உடனுக்குடனே அத்தையும் மருமகளும் சேர்ந்து மாங்காவை வாங்கி ஜூஸ் போட்டாங்க. அதை வித்து இன்னும் கொஞ்சம் லாபம் அடைஞ்சாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு இதே வேலையா இருந்துச்சு. வழக்கத்தை விட அன்னைக்கு கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைச்சது. அத்தையும் மருமகளும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. பாத்தியாமா, அவர் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. ஊருக்கு நல்லது பண்றது மட்டும் இல்லாம நமக்கு வியாபாரத்திலயும் லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஆமா அத்தை, அவரு இவ்ளோ நல்லது பண்றாரு, அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும். அதனால தினமும் அவருக்கு நம்ம கொஞ்சம் கிரீன் மேங்கோ ஜூஸ இலவசமா கொடுப்போம். அதுக்கு சாரதாவும் சரின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மறுநாள்ல இருந்து சங்கருக்கு மேங்கோ ஜூஸ பணத்துக்கு மட்டும் இல்லாம கொஞ்சத்தை இலவசமாவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவருக்காகவும் அவர் மனைவிக்காகவும் கூட தனியா அவங்க குடிக்கிறதுக்கு மேங்கோ ஜூஸ் செஞ்சு கொடுத்தாங்க. நிறைய மக்கள் வாங்கிட்டு போறதுனால அவருக்கும் அவர் மனைவிக்கும் மேங்கோ ஜூஸ் கிடைக்காததுனால, நிறைய நேரம் ஆகியும் யாரும் வராததுனால, அத்தை இத முத அறிமுகப்படுத்தின நிறைய பேர் வந்தாங்க, இந்த ருசி பிடிச்சவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப யாருமே வரல அப்படின்னு அனாமிகா ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தா. அப்போ சாரதா ரொம்ப கவலைப்பட்டு, ஆமாமா, நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை யாரும் இதை வாங்கலன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் சங்கருக்கே கொடுத்துருவோமா, அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கறாருல்ல, நாளையில இருந்து அவருக்கு மட்டும் செஞ்சா போதுமானது. அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான். ஆனா கொஞ்ச நேரம் போனதும் நேத்து வந்ததை விட இன்னும் அதிகமான ஆட்கள் அங்க வந்திருந்தாங்க. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் நேத்தை விட இன்னைக்குதான் அதிக பிசினஸ் நடந்தது. அந்த ஜூஸ் எல்லாம் முடிஞ்சதுனால மறுபடியும் அவங்க ஜூஸ் போட ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய பணம் சம்பாரிச்சாங்க. சங்கரோட புண்ணியத்தால மாமியார் மருமக சேர்ந்து செஞ்ச இந்த கிரீன் மேங்கோ ஜூஸ் வியாபாரம் நல்லபடியா போச்சு. அதுக்கு அவங்க சங்கருக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு சங்கர் கூட, ஒவ்வொரு வருஷமும் நான் இங்க வருவேம்மா, இப்படி எல்லாருக்கும் உதவி செய்வேன், அது மூலமா நீங்களும் லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னதுல அவங்க 2 பேரும் இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த விதமா இந்த கிரீன் மேங்கோ ஜூஸ் அந்த ஊர்ல மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா கிராமங்கள்லயும் ஃபேமஸ் ஆச்சு. அனாமிகா மாமியார் மருமகளோட பேரு எல்லா ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்க்கு எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க.